ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி குறிப்பு வகைகள் தாங்க பார்க்க போகிறேன். என்னடா இது துண்டு போட்டு என்னவோ மூடியிருக்கேன் அப்படின்லாம் பார்க்குறீங்களா? இது என்ன உருண்டை அப்படின்னு கேட்குறீங்களா? இது எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேங்க. இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ், உடஞ்ச பாக்ஸ், பாட்டிலெலாம் வச்சு என்ன ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த குறிப்பில் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன குறிப்பு கூட உங்களுக்கு யூஸாக இருக்கும். குறிப்புகள் 1000 அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த குறிப்பு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ஒரு சில சின்ன சின்ன குறிப்புகள் தாங்க இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ராயிங் வரைகிறதுக்கு பசங்கக்கிட்டேயோ இல்லை வந்து நம்ம கிச்சனில் வந்து ஏதாவது வீடியோ பார்த்து குக் பண்ணும் போதோ தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவோன்னா, கீழே வச்சா நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. இல்லை பசங்களுக்கு கூட ஏதோ ஒரு சாங் கேட்குறோம், நம்ம கேட்குற சாங்னாலும் பசங்க ட்ராயிங் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்மளால் வந்து கீழே வச்சா நம்மளால் சரியாக பார்க்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட் மாதிரி நம்ம இந்த சார்ஜர் பின்னை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. சார்ஜரோட அந்த பின் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்மளுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி ட்ராயிங்கை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிடலாம். இல்லை கிளாஸ் ஏதாவது ஆன்லைன் கிளாஸோ வேறு ஏதாவது கிளாஸஸ், டியூஷன் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணும்போது ஆன்லைன் கிளாஸஸ்க்கு இந்த மாதிரி ஃபோனை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். மொபைல் ஹோல்டராக இந்த மாதிரி நம்ம சார்ஜ் பின்னை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துடலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரிலாம் வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைகளுக்கு இந்த லட்டு அவசியம் தேவையானது, பெண்களுக்கு குறிப்பாக தேவையானது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து தாங்க. கருப்பு உளுந்தை வந்து நான் பவுடராக்கி 1 kg எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதில் 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பொட்டுக்கடலை ஒரு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணி பவுடராக ஆக்கி எடுத்துக்கிறேன், ஏலக்காவோட சேர்த்து. ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய். இப்போ அதே கப்பில் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. இந்த நாட்டு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தான் நான் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோ ஸ்ட்ரென்த்தான இந்த லட்டை வந்து டெய்லியும் ஒன்று எடுங்க. ஹேர் ஃபால் ஆகிறவங்க கூட இதை எடுக்கும் போது ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு உங்களுக்கு மனம் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து ஆப்ஷனல் தாங்க, தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கிங்க. இது வந்து போடும்போது இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஜீரா எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கீயில் வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிரப் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சர்க்கரையை நம்ம கொதிக்க விட்டது வந்து நல்லா கொதித்து, பாகுபதம்லாம் இல்லைங்க, நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வந்து இந்த பவுடரில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து கால் முட்டியெல்லாம் வலி வரும், முதுகு வலி வரும். இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த கருப்பு உளுந்து லட்டு எடுக்கும் போது பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு இதை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். பாருங்களேன், இந்த மாதிரி சுருண்டு வரவும் நல்லா கிண்டிட்ட பிறகு ஒரு 2 ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சிட்டிங்கன்னா களி கலரவும் உங்களுக்கு யூஸாக இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்வீட்ஸும் வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான செஞ்சு நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்நாக்ஸாக டெய்லி ஒரு லட்டு கொடுத்து விட்டிங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். நெயில் கட்டர் அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவ் இருக்கட்டும்ங்க. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம எங்கேயாவது வச்சுட்டு ரொம்ப தேடுவோம். இந்த மாதிரி நான் நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேன். நெயில் கட்டரை காணும் பசங்க எடுத்தாலும் எங்கேயாவது வச்சுடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நெயில் கட்டர்லேயும் வந்து ஒரு கீ செயினை நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா பென்ட்ரைவில் கூட இந்த மாதிரி ஒரு கீ செயினை வந்து ஹோல்ட் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் கீ செயின் ஸ்டாண்டில் மாட்டிட்டிங்கன்னா ஈஸியாக எடுக்க உங்களுக்கு இருக்கும். அதை மட்டும் எங்கேயாவது வச்சுட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன பொருள் இல்லைங்களா, எங்கேயாவது வச்சுட்டு ரொம்ப நேரம் தேடுவோங்க. இந்த மாதிரி எனக்கு நிறைய டைம் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி கீ செயினில் நான் வந்து ஹேங் பண்ணி மாட்டிடுறது எப்போ தேவையோ எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெயில் கட்டருக்கும் இது யூஸ் ஆகும், ட்ரை பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்பு போயிடலாம். இது வந்து பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பச்சரிசியை மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா புட்டு, இடியாப்பம், தோசை இந்த மாதிரி நிறைய செய்யலாம். பட் வந்து நான் இன்றைக்கி தோசை மாவுக்காக எடுத்திருக்கேன். இப்போ 4:1 ரேஷியோவில் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா உளுந்து கொஞ்சோண்டு, கடலப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து அலசி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா அலசி இந்த மாதிரி ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து மாடியில் தாங்க இன்றைக்கி காய வைக்கிறேன். அதனால்
புறாலாம் நிறைய சாப்பிட்ரும் அப்படின்றதுக்காக இது மேலே ஒரு காட்டன் டவலை வந்து போட்டு இந்த மாதிரி நான் வச்சுட்டு வந்துட்டேன். ஈவினிங் போய் எடுத்துட்டா நல்லா முறுமுறுன்னு நல்லா காஞ்சிருந்தது. இதை என்ன பண்ணலான்னா அரைச்சி நம்ம பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து இதை எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வண்டு வச்சுடுமே அப்படின்ட்டு நான் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு பண்ணியிருக்கேங்க. இந்த வந்து கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை இருந்தால் கூட வண்டு வச்சுடும் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்ட பிறகு இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போல்லாம் தோசை வேணுமோ டக்குன்னு எடுத்து தோசை மாவு இல்லைன்னா கூட இதை கரைச்சி வச்சுட்டோன்னா நல்லா புளிச்சிடுங்க. டக்குன்னு வேணும்னா தயிரோடு ஆட் பண்ணி நல்லா கரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள், சூப்பராக தோசை மொறுமொறுன்னு வர ஆரம்பிச்சிடும். இதையும் உங்களுக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். பாட்டில் வாங்கியிருந்தேங்க, ஒரு 2 பாட்டில் வாங்கியிருந்த பசங்களுக்காக. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா கீழே போட்டுட்டாங்க. புது பாட்டில் வாங்கி 1 வாரம் கூட ஆகலைங்க. கீழே போட்ட உடனே என்ன ஆச்சு, அது வந்து உடைய ஆரம்பிச்சிடுச்சு, விரிசல் விட்டு உடஞ்சிடுச்சு. சரி மேலே மட்டும் விரிசல் தானே விட்டுருக்கு, தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்டோர் பண்ணால் இந்த மேலே வந்து உடஞ்சதுனால தண்ணி லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பசங்க எடுத்துகிட்டு போனால் அது வந்து ரொம்பவே கஷ்டம், ஸ்கூலில் எல்லாமே தண்ணியெல்லாம் லீக்கேஜ் ஆகிடும் அப்படின்றதுக்காக சரி இந்த பாட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாப்புல தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு ஈஸியாக சொல்லிட்டாங்க. 1 வாரம் தாங்க வாங்கி ஆச்சு. அதனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இதில் வந்து ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக எந்த நட்ஸோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம இதில் வந்து கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ட்டு நான் பொட்டுக்கடலை எடுத்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து எந்த தானியங்களாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து வேறு ஏதாவது பவுடர் டைப் அரிசி மாவாக இருக்கட்டும் இல்லை கோதுமை மாவு இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க இந்த கண்டெய்னரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டில் வந்து புதுசாக இருக்குது, சூப்பராகவும் இருந்ததுங்க. அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் என்னோடய கிச்சனில் ஆர்கனைஸ்க்கு வச்சுக்கிட்டேன். ட்ரை பண்ணுங்கள், எப்போயாவது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா. அடுத்தது பார்த்திங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சாச்சுங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நீர் வகை காய்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிடணும். நான் பாட்டில் கார்டு வாங்கியிருந்தேன், இது வந்து பசங்க சாப்பிடவே இல்லைங்க. அதனால் இது எப்படி பசங்களுக்கு கொடுக்கலான்னு யோசித்தேன். இதை வந்து பாதி அரிஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டேன். பாலக்கீரையை வந்து ஜீரகம் போட்டு சுடு தண்ணியில் கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுட்டேன். இதை வந்து பாலக்கீரையும் அந்த பாட்டில் கார்டையும் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதனோட ஆட் பண்ணிவிட்டேன். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி கூட ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்கலாம், மிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எதுவுமே ஆட் பண்ணல. இன்றைக்கி இதை 2 மட்டும் அரைச்சி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க. இதை வந்து நீங்கள் சப்பாத்தியாகவும் போட்டு எடுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை லஞ்சுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுத்து விடலாங்க. இதை வந்து நான் சப்பாத்தியாக நாங்கள் சாப்பிட்டுட்டு பசங்களுக்கு எப்படி கொடுத்தேன்னா பூரியாக போட்டு கொடுத்துட்டேங்க. லஞ்சுக்கும் ஆச்சு டிஃபனுக்கும் ஆச்சு. காலையில் சப்பாத்தி சாப்பிட்டாலும் பூரி எடுத்துகிட்டு போங்க அப்படின்ட்டு மாற்றி இந்த மாதிரி போட்டு கொடுத்தா ஹெல்த்தியான சப்பாத்தி இல்லை பூரி இந்த மாதிரி போடலாங்க. இதை செஞ்சு பாருங்களேன். இதில் வந்து நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியவே தெரியாது. சூப்பராக அதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்தது. பூரி உப்புலாக வரணும்னா அந்த பிசையும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி பிசைஞ்சு பாருங்களேன், நல்லா அந்த புஃப்னு வர ஆரம்பிக்கும். இது வந்து நம்ம பாட்டில் கார்டையும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரையும் வச்சு தான் பாலக்கீரையை வச்சு தான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இதையும் பசங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் தக்காளி குஜ்ஜு இல்லை உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் குருமா கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த குறிப்பு எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனல் கிச்சன் டிப்ஸ், கிளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட், குக்கிங்ன்ட்டு நிறைய வகையான குறிப்பு வகைகளை நான் போட்டிருக்கேங்க. அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் நம்மளோட சேனலில் தரேன். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பாருங்கள். இது எல்லாமே நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது 1-2 குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச குறிப்பு வகைகளும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.